ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஐபிஓ வீடியோவில் பார்த்தீங்கன்னா சஹஜ் சோலார் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மேஜராக சோலார் பேனல்ஸ் ப்ளஸ் சோலார் வச்சு நிறைய சொல்யூஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மெயினாக சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் ப்ளஸ் வேரியஸ் சொல்யூஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே குஜராத் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ எங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பிவி மாடல்னு சொல்லப்படுற ஃபோட்டோ வோல்டேக் அப்படின்னு சொல்லப்படுற சோலார் பேனலில் இருக்க ஒரு சின்ன காம்போனன்ட். ஸோ அது ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இங்கே அவங்க அகமதாபாத் குஜராத்தில் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இந்தியாவில் ஒன் ஆஃப் த ஃபியூ கம்பெனிஸ் இந்த பிவி மாடல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு சோலார் பேனல் பேனல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற சோலார் பேனல்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க சோலார் வாட்டர் பம்ப். ஸோ அக்ரிகல்ச்சரில் ஸோ வாட்டர் பம்ப் மூலிமா இரிகேஷன் பண்ணுறதுக்கு சோலார் வச்சு இவங்க கரண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலார் ஹோம் லைட்ஸ். ஸோ நம்ம ஹோமில் யூஸ் பண்ணுற ஸோ லைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ். ஸோ ஸ்ட்ரீட் லைட்ஸில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் இவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா சோலார் மொபைல் டாலிஸ். ஸோ இப்போ ஸோ அக்ரிகல்ச்சரில் இப்போ ஃபார்மர்ஸ் ஸோ இரிகேஷன் மற்ற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போ பவர் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஸோ சோலார் மொபைல் டாலிஸ் சொல்கிற பாரு டிராக்டரில் சோலார் பேனல்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு மொபைலிட்டி பேஸ்ட் ஒரு சோலார் பேனல். ஸோ இது மூலிமா அவங்களோட கரண்ட் கொடுக்குறாங்க ஃபார்ம்ஸ்க்கு. ஸோ இதுவும் இவங்க ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இஷ்யூ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸ் பேன் 171 to 180 செட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 800. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 1 lot ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 1 lot பார்த்தீங்கன்னா 1,44,000 கிட்ட இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஸோ 4 ஃபினான்ஷியல்ஸ் இன்ஃபோ ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபினான்ஷியல்ஸ் லேக்ஸில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ 21 பார்த்தீங்கன்னா 70 lakhs கிட்ட எங்களோட ப்ராஃபிட் இருந்துச்சு. ஸோ டேக்ஸ்லாம் போயிட்டு ஸோ 22 பார்த்தீங்கன்னா 102. ஸோ அரௌண்ட் ஒரு 30 lakhs கிட்ட இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 22 and 23 பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 6 times இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 648 lakhs. ஸோ 23 and 24 பார்த்தீங்கன்னா டபுள் டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஃபிட்டில். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா டே 1 இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 68 times ஐபிஓ சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ ஒரு நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆயிருக்கு இந்த ஐபிஓக்கு. ஸோ ஐபிஓ டைம்லன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜூலை 11 இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஸோ க்ளோஸ் டேட் ஜூலை 15. அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 16. ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 18 அண்ட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஜூலை 19 அன்னைக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமான்னு வேணாமான்னு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு 185 கிட்ட இன்னைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 185 ப்ரைஸ் பாயிண்ட்டு ஆட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 1 or 2% கிட்ட அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும். ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டாக வரும். ஸோ லிஸ்டிங்கில் கிடச்சவங்களுக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். ஸோ பேட்டை பார்த்தீங்கன்னா நல்ல லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் கம்பேர் பண்ணும்போது டபுள் டைம்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ ஆர்ஓசி இருக்குது. ஸோ ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 39 அரௌண்ட் 40% கிட்ட இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா ஒரு 26% கிட்ட க்ரோ ஆகிட்டு வருது. ஸோ நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஐபிஓ லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வேறு என்ன டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.